Yeah, okay. இப்போ previous class என்ன டாபிக் பார்த்தோம்? Previous class என்ன டாபிக் பார்த்தோமோ the same we will be continuing today. என்ன டாபிக்? Yeah, acoustics of buildings. இதுல என்ன terms importantமா? என்னென்ன terms பார்த்தோம் acousticsல? கிளியரா இருக்கா வாய்ஸ்? acousticsல Sir, about reverberation, sir. yeah, very good. Reverberation time important parameter பார்த்தோம். Measured with denoted by capital T. ஓகேவா? ரெவர்பரேஷன் டைம் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். ப்ளஸ் வி ஜென்ரலி நோ வாட் ஆர் த அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல்ஸ். ஓகே, இந்த நாய்ஸ் லெவல்ஸ் டெசிபல்ஸில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு கிளாஸில் அக்காஸ்டிக்ஸில் அப்பார்ட் ஃப்ரம் ரெவர்பரேஷன் டைம் you're going to see two or three additional terms and its significance in the design of a building, that is to protect the or to enable the acoustic comfort. ஓகேவா? நம்ம கம்ஃபர்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன டேர்ம்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு டு யூட்டிலைஸ் த டேர்ம்ஸ் ஃபார் டிசைனிங் அ ஹால் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் ரெவர்பரேஷன் டைம் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த லிசனிங் கண்டிஷன் ஆஃப் அ ரூம். ஓகே, ஸோ நம்மளுடைய சவுண்ட் எனர்ஜி வந்து எப்போ 60 டெசிபிள்ஸ் வரைக்கும் டிமினிஷ் ஆகி கம்மியாகுதோ அப்போ we can able to understand or measure the time taken. That is after the source of sound is stopped. ஒரு பர்சன் மைக்ல பேசுறாங்க இல்லை பாடுறாங்க, இந்த ஸ்பீக்கர்ல வரக்கூடிய சவுண்டு, இந்த சோர்ஸ் எப்போ ஸ்டாப் ஆகுதோ, ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா the time taken measured in seconds. இதை நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபார்முலால 0.16 into V by A. And the reverberation time depends upon the volume of the room as well as the absorption coefficient capacity of the individual material surfaces. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கார்பெட்டு, சிமெண்ட் பிளாஸ்டரிங், வுட்டு, சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ், அதாவது ஜென்ரல் ஃபர்னிச்சர். ஓகே, ஸோ ஒரு மெட்டீரியல் ஒரு சர்ஃபேஸோடைய குவான்டிட்டி எவ்வளோ, how much square meter is available inside the room in terms of quantity. So we know we have to know both absorption coefficient as well as the area of each absorbing surface, and that will be capital A, and the capital V is the volume of the room measured in m cube. So the ரெண்டையும் divide பண்ணும்போது and factor it with 0.16, you will get the reverberation time in seconds. Okay, and காமனா நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளில் 5.5 seconds அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ 5.5 secondsனா ரொம்ப புவர் கண்டிஷன். ஓகே, அண்ட் மேக்ஸிமம் என்ன லெவலுக்கு நம்ம கம்ஃபர்ட் லெவல் ஆர் ப்ரொடெக்டட் அகாஸ்டிக் ப்ரொடெக்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ கேன் டேக் 1 second ஆக்சுவல் எக்ஸாம்பிள். 1 செகண்டுக்கு மேலே போச்சுனாலே டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐஎஸ் கோட் ரெஃபரன்சஸ் பற்றி பார்த்தோம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கோட் புக் ஐஎஸ் 2526, the code of practice for acoustic design. நம்ம இன்னைக்கு டிசைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ரிக்வயர்ட் டு do the design for auditorium அப்படின்னு பார்ப்போம். And next we also saw the term sound isolation. It is different, it is nothing but prevention of the transmission of sound. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ், அகாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் 3 விதமாக பிரிப்போம். என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? Based on the sound we classify the construction materials into 3 types. என்னென்ன? ஒரு மெட்டீரியலால சவுண்ட் என்ன சவுண்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்?
in three ways. Sound absorption, sir. Yeah, absorption. சில மெட்டீரியல்ஸ் வந்து சவுண்ட் அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே. And what about some other materials? If some materials absorb, the remaining materials என்ன பண்ணும்? Reflect பண்ணுமா sir? Reflect பண்ணும். This is second type. And the third type ல பாத்தீங்கன்னா isolation. Isolation means it is preventing the transmission. Absorb பண்ணாது, reflect பண்ணாது, but sound it creates a barrier for transmitting the sound. So அதான் நம்ம three types பார்த்துருக்கோம். Reflecting, absorbing and isolation. இந்த த்ரீ டைப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும். இது வரைக்கும் so far on the previous class. இன்னைக்கும் நம்ம அக்காஸ்டிக் கண்டினியூ பண்றதுனால தான் we are seeing this review. Okay. And in the recommendations we will take one auditorium example for a design. என்ன considerations பண்ணணும். And before that we also have some additional terms before seeing the design. First important term பார்த்தீங்கன்னா frequency. கரெக்டா? இது ஆல்ரெடி வந்து பிசிக்ஸ்ல பார்த்துருக்கீங்க. And general hearing capacity is in between 20 hertz to 20,000 hertz. Okay. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த 20ல இருந்து 20,000 hertz இருக்கு இல்லையா, இதுல எந்த ரேஞ்ச் வந்து ஹியூமனுக்கு கேட்கறது கஷ்டம்? Which particular hertz it's difficult to hear, which is easy? எந்த ஃப்ரீக்வன்சி கேட்கறது ஈஸியா இருக்கும் இந்த ரேஞ்சில்? 20ல இருந்து 20,000 இருக்கு இல்லையா, ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஹர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஜென்ரல் ஐடியா இருந்திருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் சிக்ஸ் யூ ஆல்சோ பை ஆடியோ டிவைசஸ், கரெக்டா? அதுலேயும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் யாருக்காவது ஐடியா இருக்கா எந்த பர்டிகுலர் ஹர்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கும்ட்டு? சரி, எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் காதில் கேட்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? 20 or 20,000? 20,000. யா, 20,000 கரெக்ட். அது எப்படி சொல்றீங்க? என்ன லாஜிக் இருக்கு? வேல்யூ அதிகமா இருக்கு. என்னப்பா? வேல்யூ அதிகமா இருக்கு. வேல்யூ அதிகமா இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இந்த ஆடியோ டெஸ்ட்டு, பேஸ் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, டிவைஸ் டெஸ்ட்டு, அதில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 20 to 20,000ல ஒரு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் பேர் கேட்பாங்க. அந்த அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் some able to have the differentiation. இதுவே ஹியூமன்ஸ் சொல்கிறோம், அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா they will have a different hearing capacity. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ஹெர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே கேட்கக்கூடிய அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சிலாம் பார்த்தீங்கன்னா you know the way and the different cycles that are produced by the number of cycles produced. So that is measured in hertz. And இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் நம்மளுடைய சவுண்ட் அப்பாக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இன்னும் சில ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அடுத்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஓகே, சவுண்டு எவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, we have general three different media: air medium, liquid medium and solid. And comparatively solid medium, அதாவது for example if you say concrete, then the average velocity of the sound that is traveling around 4,000 meters per second. அதுக்கு அடுத்து கம்பேரிட்டிவா லிக்விட்னு எடுத்துக்கிட்டோம்னா, you know the average velocity is not even half of it. Okay, கம்மியாக இருக்கும். Again when you compare the liquid medium with air, also only one fourth of the velocity in the water is the average velocity when it is transmitted through air. Okay, so these are different ranges. And இதெல்லாமே வந்து we are expressing the transmission. இப்போ ப்ரீவியஸாக ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற டேர்ம் பார்க்கணும். இப்போ இன்டென்சிட்டி அப்படிங்கிற டேர்ம்.
ஜென்ரலாகவே இன்டென்சிட்டி அப்படின்னா இந்த அகாஸ்டிக்கு ஃபிசிக்ஸ்ல ஜென்ரலாக இன்டென்சிட்டினாலே என்ன வேர்டு ஆகும்? இன்டென்சிட்டினாலே ஜென்ரலாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அந்த டேர்ம்? குயிக்காக ரிப்ளை பண்ணுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. இன்டென்சிட்டினா ஜென்ரலாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அந்த டேர்ம்? ஸ்ட்ரென்த்தா சார்? யா ஸ்ட்ரென்த். ஓகே, இந்த மாதிரி அதாவது காமனாக ரிலேட்டபிள் வேர்ட்ஸ் தான் நான் கேட்டேன். அதாவது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ இம்பாக்டாக இருக்குது, இல்லை எவ்வளோ டெப்த்தாக இருக்குது. ஓகே, நம்ம சர்டைன் விஷயங்களை பொறுத்து இந்த வேர்ட்ஸ் மாறிட்டு இருக்கோம், பட் எல்லாமே ரிலேட்டபிள் டேர்ம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல சவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இம்பாக்ட் இருக்கு. ஒரு ஒரு சின்ன காம்பாக்ட் ரூமுக்கு நீங்க ஸ்பீக்கர் மைக் ஸ்பீக்கர் வைக்க முடியுமா? இஸ் இட் நெசசரி? Is it necessary to have a mic and speaker for a compact room? நெசசரியாமா? இல்ல இல்ல இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க வந்து இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் எதை குறிக்கிறாங்கன்னா டிபெண்டிங் ஆன் தி ஏரியா, how much area you need to cover the transmission, and per unit time how much power or the energy you are transmitting, and this is measured perpendicular to the direction of propagation. ஓகேவா? ஓகேவா? ஸோ இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் they will measure in terms of watt. நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சேம் யூனிட் வாட், பட் கவரிங் பர் ஏரியா அப்படிங்கிறதுனால வாட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் ஹவு இன்டென்சிட்டி இஸ் மெஷர்ட். ஓகேவா? வாட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். This will be the unit for intensity, and it is denoted by capital I. இப்போ இந்த ஸ்லைட்ல பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் டேர்ம், அதாவது லவுட்னஸ். சரி, இன்டென்சிட்டிக்கு நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டபிள் டேர்ம். லவுட்னஸ் அப்படின்னாலே உங்களுக்கு எந்த டேர்ம் இமீடியட்டா ஞாபகம் வரும்? சவுண்டுக்கு லவுட்னஸ் அப்படின்னாலே எந்த யூனிட் ஞாபகம் வரும்? which unit is related to loudness of the sound? விட்டா ரிப்ளை பண்ணுங்க. ஸ்லைட்லயே ஆன்சர் இருக்கு, அதை பார்த்து கூட சொல்லுங்க. டெசிபல் சார். யா டெசிபல். கரெக்டா? அந்த ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு நார்மல் ஹியூமன் ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து இட் மெஷர் இன் ஹர்ட்ஸ், லைக் ஃப்ரீக்வன்சி இட் இஸ் மெஷர் இன் டெசிபல், அண்ட் அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல்ஸ் பார்த்தோம். பட் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூன்னு பார்த்தோம்னா அபவ் 100 வந்து இட் வில் கிரியேட் டிஸ்கம்ஃபர்ட், அண்ட் அப் டு 130 வரைக்கும் யூ கேன் ஹாவ் சேஃப் ஹியரிங் லிமிட். அது ஒரு லிமிட் மாதிரி வச்சுருக்கு. பட் இந்த லவுட்னஸை வந்து யூசிங் அப்ளிகேஷன் பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் ரெண்டெல்லாம் நம்ம எப்படி எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள். லவுட்னஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம நாய்ஸ் பொல்யூஷனில்
சவுண்ட் நாய்ஸ் இதை ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து லவுட்னஸ் அப்படிங்கும்போது இஸ் இட் கம்ஃபர்ட் ஆர் டிஸ்கம்ஃபர்ட்? லவுட்னஸ் வந்து கம்ஃபர்ட்டா இல்லை டிஸ்கம்ஃபர்ட்? Discomfort, sir. யா, டிஸ்கம்ஃபர்ட். அப்போ இந்த லவுட்னஸை வந்து ஒரு கம்பேரிசனாக எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் கேபிட்டல் எல் வந்து டினோட்ஸ் த லவுட்னஸ், அந்த யூனிட் வந்து டெசிபல், அண்ட் கேபிட்டல் ஐ பை ஐ நாட் அப்படின்றது. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஐ நாட் அப்படின்னா உங்களுடைய மினிமம் சவுண்ட் இன்டென்சிட்டி ஆடிபிள் டு ஆவரேஜ் ஹியூமன் இயர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்க்கணும். அந்த டேர்ம் தான் மறுபடியும் இங்கே வந்து ரிலேட் ஆகும். ஒரு நார்மல் ஹியூமனுக்கு ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் மினிமம் சவுண்ட் இன்டென்சிட்டி, அதாவது குறைஞ்சபட்ச சவுண்டை எவ்வளோ கிளியராக கேட்குமோ அதான் வந்து ஐநாட். ஓகேவா? ஜென்ரலான அக்செப்டபிள் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் ஐநாட் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறதுனால, ஒரு ஆவரேஜ் ஹியூமனுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறதுனால வி ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஒன். ஐநாட் வந்து 10⁻⁻16 வாட் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு இன்டென்ஸ் சவுண்டை தான் வந்து கான்ஸ்டன்டாக எடுத்துக்கிறாங்க டினாமினேட்டர் லவுட்னஸ் ஃபார்ம்ல. ஓகேவா? இப்போ ஐநாட்னா என்னன்னு கிளியர் ஆயிடுச்சா? இட் இஸ் நத்திங் பட் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியோட யூனிட் என்னன்னு சொன்னா, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி? What is the unit of intensity? Sound intensity ஓட யூனிட் என்னமா? ஹலோ, நான் கொஸ்டின் கான்செப்ட் என்ன பேசணும் புரியுதா இல்லையா? புரியுது சார். யா, அதான்ப்பா இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் நான் திருப்பி பேசுறேன். வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். யா, வாட் பெர் சென்டிமீட்டர். ஓகேவா? அதாவது நம்ம லவுட்னஸ் ஃபார்ம்ல டினாமினேட்டர் வந்து கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சவுண்டோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அதை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி. ஓகே, இப்போ நம்ம ஒரு சோர்ஸ், ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்கிறோம், இல்லை ஒரு ஃப்ளைட் போகுது, அப்போ நமக்கு வந்து கம்பேரிசன் இருக்குது, தெரியுதா? அதாவது நமக்கு கம்பேரிசன் காட்டுறதுக்கு தான் இந்த லவுட்னஸ் இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ நியூமினேட்டரில் இருக்கிற கேபிட்டல் ஐ வந்து இட் இஸ் ரெப்ரசன்டிங் ஹவு மச் intensity is provided from the respective source. Okay, and இந்த ரெண்டு வேல்யூவையும் ரேஷியோ பண்ணிட்டு you take the 10 into log of this value. Here வந்து log of, okay, 10 into log of this value, and this formula unit is described in decibels, and sometimes this value is also expressed in bell. Okay, bell. Who is Alexander Graham Bell? பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். யார் அவரு? Sir, he only invented telephone. He only invented Telephone, sir. yeah, telephone. Okay, Telephone. sometimes இந்த ஃபார்முலா வந்து பெல் அப்படின்னும் நமக்கு ரீஐட்ரேட் பண்ணலாம் by slight rearrangement. Okay, so loudness is measured either in bells or decibels. இங்க நம்ம ஃபார்முலா பார்க்கறது வந்து in terms of decibels, அப்போ நமக்கு ரிலேட்டபிளா இருக்கும். அண்ட் இந்த ஃபார்முலாவை அதே நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு ஐ பை ஐநாட்டோட ஒரு கம்பேரிசன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல லவுட்னஸ் நமக்கு நார்மல் ஹியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோனா எவ்வளோ டெசிபல்ஸ், எவ்வளோ டெசிபல்ஸ் நான் சொன்னேன்.
எவ்வளோ டிசிபிள் நம்ம இங்கே ஃபில் பண்ணலாம் லவுட்னஸ் 120 ஆர் 130 போடலாமா? நோ நோமா 130 போடலாமா? எஸ் சார். நம்ம ஆல்ரெடி வந்து இது ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட். இந்த 130 டெசிபல்ஸ் நான் இப்போ என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு I0 தெரியும், ஆவரேஜ் ஹியரிங்கோட இன்டென்சிட்டி. அண்ட் எனக்கு லவுட்னஸ்க்கு டெசிபல்ஸ்க்கு ஆல்ரெடி எனக்கு டெசிபல்ஸில் 130 நான் ஒரு லிமிட் செட் பண்ணுறேன். If I know I0 and if I know loudness, that is 130 decibels, what can I find out? இப்போ எனக்கு லவுட்னஸ் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன் அண்ட் I0க்கும் வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஐ கண்டுபிடிக்கலாம் சார். அதாவது நம்ம சோர்ஸ் வந்து வரக்கூடிய இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அந்த இன்டென்சிட்டி வேல்யூ வந்து டிஃபர் பேஸ்ட் ஆன் த லிமிட் தட் வி ஆர் செட்டிங் அண்ட் I0. அப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 10 லாக் இருக்குங்க. அந்த இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் இதெல்லாம் டெரிவேஷன்ஸ்லாம் நம்ம அதுக்குள்ள போவோம்னா ஃபைனலாக I/I0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா will be in the range of 10 power 30 when you substitute 130 decibels for loudness. இப்போ 10 to the power 30 மட்டும் என்ன இருக்கும்? உங்களுடைய இன்டென்சிட்டி இருக்கியா, இந்த சோர்ஸ் வந்து வரக்கூடிய இன்டென்சிட்டி இருக்கு, how much times the average hearing value. நான் 130 செட் பண்ணதுனால எத்தனை மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு? இந்த செகண்ட் லைனில் இருக்கிற ஃபார்முலா நான் அப்படியே எழுதலாம். I is equal to எப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்? 10 to the power 13 of I0 எழுதலாமா? எஸ் சார். ஓகே, 10 to the power I0. அப்போ நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. நம்ம அப்போ என்ன ஆகும், லவுட்னஸ் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ண I can able to find out what is the respective intensity for each sources. இந்த 130ங்கிறது ஒரு ஏரோப்ளைனோட சவுண்டாக இருக்கலாம். இதே நான் வந்து ஒரு 100 டெசிபல் எடுத்தேன்னா that is a different source. ஒரு டிராஃபிக்கோட சவுண்டு, ஒரு ஸ்டேடியமோட நாய்ஸ். ஸோ நான் I can take the noise decibels from different sources and I can apply here and find the respective intensity. And that is the concept of loudness. கிளியராமா எப்படி டெசிபல்ஸும் இன்டென்சிட்டியும் ரிலேட்டபிளாக இருக்குன்ட்டு? எஸ் சார். ஓகே, ஏன் வந்து நம்ம இந்த ஆஸ்பெக்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் அகைன் ஆஸ்க்ட் multimeter station, these kind of terms and the units are all very important in terms of acoustics. இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அந்த ஆடிட்டோரியம் கான்செப்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடியா இன்னொரு சின்ன டேர்ம் இருக்கு, குவாலிட்டி ஆர் டிம்பர் ஆஃப் சவுண்ட். இது மோஸ்ட்டாக இந்த டேர்ம் வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. என்ன விஷயம்னா, we already know what is pitch. இந்த இடத்துல pitching கொடுத்துருக்காங்க பாருங்க. It is characteristic to distinguish between two notes of the same pitch அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரெண்டு, சப்போஸ் யூ டேக் டூ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ரெண்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரே ஃப்ரீக்வன்சியில் வந்து டூ டிஃப்ரெண்ட் நோட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்டார், ஒரு ஃப்ளூட் ஆர் ஒரு பியானோ, இது ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் நம்ம சி மேஜர், டி மேஜர் டிஃப்ரெண்ட் நோட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ for the same note or for the same frequency or for the same note, you get different levels. You can able to distinguish each source from one another, and that will help us to bring the clarity. Okay, so எந்த அளவுக்கு clarity இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு quality இருக்கும். And that is why this characteristic timbre of sound is measured as quality. ஓகேவா? இது நமக்கு just டேர்ம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கோம். அந்த இந்த கான்செப்ட் ஆர் இந்த டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரே டயக்ராம் அண்ட் எக்கோனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சவுண்ட் ரொம்ப லேட்டாக வருதுனால தான் அது நமக்கு எக்கோ
எக்கோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கேரக்டரிஸ்டிக். அந்த இந்த கேரக்டரிஸ்டிக் வேவ் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா எப்படி ஹேண்டில் பண்றோம்னு பாருங்க. If the reflected sound reaches the listener later than 1/17th of a second, there will be an echo. ஓகேவா? ஸோ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் லேட்டாக வருது இல்லையா, நமக்கு லேட்டாக வரனால எக்கோங்கிறோம். பட் அது இந்த அளவுக்கு லேட்டுன்னு பாருங்க, இங்கே 1/17th of a second, அதாவது 0.06 ரிஃப்ளெக்ஷன் லேட்டாக வந்தாலும் நமக்கு எக்கோ கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த இடத்துல நமக்கு 3 டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆல்ரெடி வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஜென்ரலாக வெலாசிட்டி ஃபார்முலா you take distance and time. What is the formula for velocity? Velocity unit என்ன? ஆல்ரெடி கூட ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம். ஆவரேஜ் வெலாசிட்டி, ஏர் மீடியம், லிக்விட் மீடியம், சாலிட் மீடியம், மீட்டர் per second. மீட்டர் per second, அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இப்போ இதுலயே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டைம் பத்தி பேசுறோம். டைம் வந்து 1/17. ஓகேவா? டைம் வந்து 1/17 of a second. நெக்ஸ்ட் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த சாலிட் மீடியம் வந்து சாலிட் மீடியம்னா ஏர் மீடியம். ஓகேவா? ஏர் மீடியம் எடுத்துக்கிட்டோம்னா 340 மீட்டர் per second. ஓகே, 340 மீட்டர் per second நம்ம டேபிள்ல பார்த்தோம் இந்த ஸ்லைட்ல. If you know the time t is equal to 1/17 seconds, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? What can I find out? Distance. Yeah, I can find out the travel distance which is under the limit. ஓகேவா? நமக்கு டிராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன லிமிட் ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கேன். அகைன் சப்ஸ்டியூஷன் எப்படி வந்துச்சுன்னு காட்டுறதுக்காக 340 செகண்ட் பட் the velocity that we saw on the slide, average velocity in the R medium, and the 1/17 is the time limit. So the render divide பண்ணும்போது we round off to 20 meters. ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட் அப்படி ஆட் பண்ணோம். ட்ராவல் டிஸ்டன்ஸ் லிமிட் வந்து 20 மீட்டருக்குள்ள இருக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த 20 மீட்டர் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? 20 மீட்டருக்குள்ள இருந்தால் என்ன ஆகும், 20 மீட்டரை விட ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். 20 மீட்டரை விட உள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்னா மிஷின் கண்டிஷன்ஸ் அக்காஸ்டிக் ப்ரொடக்ஷன் வில் பி எனேபிள். அதுலேயும் ஸ்பிளிட்டட் த ரேஞ்சஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது அண்ட் வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் லிஸ்னிங் கண்டிஷன். If it is less than 8.5 meter, it is very excellent. And if it is between 8.5 to 12, it is good for sleep or music. So இதெல்லாம் வந்து நமக்கு ஆடிட்டோரியம், கன்சர்ட் ஹால், சினிமா தேட்டர் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட் தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். அடுத்து if it is between 12 to 15, it is marginally good. If it is in between 15 to 20.5, it is not good. We have to definitely improve on the change the scenario. And if it is greater than 20.5, கண்டிப்பாக என்ன கிரியேட் ஆகும்? If it is greater than 20.5 meter, what will be created inside the auditorium? என்ன கிடைக்கும்? 20 மீட்டரை விட ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும் ஆடிட்டோரியம்ல? Yeah, echoes will be generated. Okay, so we need to avoid that. அப்போ நம்ம ஹாலோட டிசைன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, wherever you just use the, இங்கே பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க. அதனால தான் இந்த கான்செப்ட்ல நம்ம ரே டயக்ராம் அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எக்கோவை வரவிடாம தடுக்கணும் அப்படின்னா we should control the travel distance, right? We should control the travel distance and see you have a stage, the auditorium setup, and the front row ஒரு person and பின்னாடி at some distance away
there is another person, there are two persons A and B, and stage like a person is the source, sound source, and you can able to see the dashed lines. Dashed linesல பாத்தீங்கன்னா person Aக்கு டைரக்டாவும் சவுண்ட் டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, see there are two ways in which the sound can be transmitted. One is indirect, கான்டாக்ட் டு கான்டாக்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் உள்ள சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது ரெண்டையும் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், டாட்டர் லைன் வந்து ரிஃப்ளெக்டட் டிரான்ஸ்மிஷன். அண்ட் இந்த ரிஃப்ளெக்டட் டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஆங்கிள்ஸ். ஆல்ஃபா ஆல்ஃபா இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது, அங்கே இங்கேயும் பீட்டா இருக்குது, இங்கேயும் பீட்டா இருக்குது. அதை அவங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எதுக்காக ரெண்டு வாட்டி ஆல்ஃபா ஆங்கிள் நோட் பண்ணிருக்காங்க, எதுக்காக ரெண்டு வாட்டி பீட்டா ஆங்கிள் நோட் பண்ணிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஓகே, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆல்ஃபா, திஸ் ஒன் இஸ் angle of reflection. Okay, so you have angle of incidence and also angle of reflection, and both are denoted as alpha. அப்போ இது என்ன தெரியுது, angle of incidence is denoted as alpha, angle of reflection is also denoted as alpha, which means both are equal. both should be equal. Okay, both are equal, and it is applicable for both the persons A and B. அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ the same angle will be there in angle of reflection. Okay, ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க direct transmission வந்து direct sound part and reflected sound part. And how much distance is recommended for excellent range for music or non-music or sound? What is the range, travel distance? 8.5 meters. நம்ம ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, less than 8.5 meter is the better or excellent range. ஸோ அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. The distance, the difference between the distances traveled by the reflected and direct part should be less than 8.5 meter, அதாவது less than 28. அந்த இதில் நம்ம எதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி டேபிளில் பார்த்துக்கோம், பட் சிஸ்டமேட்டிக்காக பார்த்தோம்னா எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பாருங்க. We take, for example, we take person B. If you take person B, the distance x2 இருக்கு. x2 is the distance between the surface and the source person, and x3 is the distance between the surface and the receiving person. Okay, so x2 plus x3, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டு, and they also subtracted the x1, direct the displacement or the product distance between the source and the recipient. Okay, அதை மைனஸ் பண்ணும், and this final value should be less than 8.2 meter. Okay, clear ஆமா? Yes sir. அந்த அதான் வந்து ரே டயக்ராம் மெத்தட். இதில் we just note down about the travel distance concept and how to avoid echo inside the auditorium. சரி, இப்போ டிசைன் ஆஃப் ஆடிட்டோரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ப்ரொசீஜர் இருக்குது, we have 8 points. இந்த 8 pointsல we just have some general consideration in terms of various aspects. சைட் எப்படி இருக்கணும், பில்டிங் உள்ள மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ ஹவுஸ் ஃபிசிக்கல் கன்சிடரேஷன்ஸ் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிசைன். ஃபர்ஸ்ட் சைட் செலக்ஷன். It should be, the environment itself should be away from the noise. Correct? The environment should be away from the noise sources.
ஏன்னா நம்ம என்னதான் உள்ள வந்து ஆடிட்டோரியம்ல கம்ஃபர்ட் லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் சுற்றி இருக்கிற சைட் என்விரான்மெண்ட் பெட்டராக இருக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் டைப் ஆஃப் பில்டிங். பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா when you have the corridor, uh, you should utilize the corridors in all the directions to buffer the outside noise. உள்ள டிரான்ஸ்மிட் ஆகாம தடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஐசோலேட் பண்றோம். ஓகே, it acts as a barrier. Corridor acts as a barrier for transmitting the outside noise. இந்த தேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், the volume and the shape of the building within the room. ஃபர்ஸ்ட் இதுல வந்து சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு பி கன்சிடர்ட் இஸ் த ரெவர்பரேஷன் டைம். ஓகே, ரெவர்பரேஷன் டைமுக்கு ஆல்ரெடி வந்து ஃபார்முலா பார்த்துருக்கோம். T is equal to 0.96 அப்போ உள்ள இருக்கக்கூடிய வால்யூம் அந்த ஏரியா ஆஃப் ஈச் சர்ஃபேசஸ். நீங்க கார்பெட் யூஸ் பண்றீங்கன்னா வாட் இஸ் ஏரியா, நீங்க ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஏரியா. ஏன்னா இண்டிவிஜுவல் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூட் ஆடிட்டோரியம் will have individual capacity or individual power for absorbing the sound. Okay, so we have to calculate the reverberation time first by knowing what all the elements will come inside, how many feet will come inside, what is the area of carpet, இதெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் சீலிங்கோட ஹைட். சீலிங்கோட ஹைட் வெரி இம்பார்ட்டன்ட் டு மினிமைஸ் த டிராவல் டிஸ்டன்ஸ். கரெக்டா, சீலிங்கோட அப்போ யூ ஷுட் செட் அ லிமிட். யூ ஷுட் செட் அ லிமிட் ஃபார் சீலிங் லிமிட் and can be measured or calculated whether in meters or in feet. சப்போஸ் நீங்கள் மீட்டர்ஸில் எடுத்தீங்கன்னா 6 மீட்டர் ஆர் ஃபீட்டில் எடுத்தீங்கன்னா 23 ஃபீட். இந்த ஃபார்முலாவில் வாட் இஸ் கேபிட்டல் டி? கேபிட்டல் டினா என்ன? கேபிட்டல் டினா என்ன டைம்? வாட் இஸ் கேபிட்டல் டி? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கு? reverberation time. Yeah, first point we are calculating the reverberation time, and accordingly as per that we limit the ceiling height. ஓகேவா? ஸோ மீட்டரில் யூஸ் பண்ணால் 60 ஃபார்முலா, ஃபீட்டில் யூஸ் பண்ணால் 22 இஸ் த ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் you have to fix the shape based on the required seating capacity. சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம ஏரியா கரெக்டா, சீட்டிங் டிஸ்டன்ஸ், சீட்டோட வித்து அந்த எவ்வளோ ரோஸ் நம்ம வச்சு போகிறோம், இதெல்லாம் நம்ம அஃபெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பால்கனி வைக்கிறோமா இல்லை, இதெல்லாம் வந்து அஃபெக்ட் த ஷேப் ஆஃப் த பில்டிங். அந்த வால்யூம் ரெக்கமெண்டட் பர் பர்சன். இப்போ நமக்கு ஜென்ரலாக வந்து ஒரு 200 ஆக்குபென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹால் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, மினிமம் வால்யூம். அதே மாதிரி 600 ஆக்குபென்ட் இருக்கோம்னா யூ நீட் டு டெஃபினெட்லி இன்க்ரீஸ் த வால்யூம், ரைட்? அது எல்லாமே வந்து பேஸ் ஆன் த சர்டைன் ஆஸ்பெக்ட் ஆர் சர்டைன் லிமிட். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து இருக்காங்கன்னா 1.2 3 மீட்டர் கியூப் இஸ் நெசசரி in case of a lecture hall. In case of a music hall, it is 4.2 to 5.6. In case of a cinema hall, it is 3.5 to 4.5. கரெக்டா? அப்போ சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான், சீட்டிங் கெப்பாசிட்டினா நம்பர் ஆஃப் ஆக்குபென்ட்ஸ் வரவை பொறுத்து தான் இந்த ஆடிட்டோரியமோட வால்யூம் வந்து இட் வில் பி டிட்டர்மைன். ஓகே, இப்போ மியூசிக் ஹாலுக்கு தான் நிறைய வந்து ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா மினிமமே பார்த்தீங்கன்னா 4.2 அப் டு மேக்ஸிமமாக 5.6. சரி, அப்போ நமக்கு லாஸ்ட்டில் வந்து ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம். 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு ரூமுக்கு. ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட், இந்த ஹெச்பிஎல் இருக்கு இல்லையா, ஹெச்பிஎல் ரெப்ரசன்ஸ் த ஹைட் வித் அண்ட் லென்த் ஆஃப் த ஆடிட்டோரியம். ஹைட் வித் அண்ட் லென்த் ஆஃப் த ஆடிட்டோரியம். ஓகே, ஏன்னா ஏன் நம்ம வந்து இந்த ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் ஹைட் எடுத்துக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சீலிங் ஹைட்டு தெரிஞ்சிடும். சீலிங் ஹைட்டை பொறுத்து எவ்வளோ வித் அண்ட் எவ்வளோ லென்த்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? ஸோ ஃபார் 1 மீட்டர் ஆஃப் அ சீலிங் ஹைட், அதாவது ஃபார் 1 பார்ட் ஆஃப் சீலிங் ஹைட் we need to produce a minimum of 1.5 times the 1.5 times of the height should be the width of the auditorium. அதே மாதிரி
3 times of the height should be the length of the auditorium. அதான் வந்து இந்த ரேஷியோ மினிமம் ரேஷியோ 1:1.5:3. இதே நம்ம மேக்ஸிமம் லிமிட்னு பார்த்தோம்னா 1:2:4. ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு சீலிங் வைக்கிறோமோ அதில் ட்வைஸ் should be the width of the auditorium and 4 times should be the length of the auditorium. Is that clear, ma? Clear-ஆ? Yes. Clear. Yeah. இப்போ நம்ம உள்ள இருக்கக்கூடிய அசம்பிளி என்னென்ன ஃபர்னிஷிங்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாமே இன்டர்ரிலேட்டட். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஃபர்னிஷிங் மெட்டீரியல்ஸ் பொறுத்துனா we are going to calculate the reverberation time. So what they are recommending is 80% of the ceiling area should be reflecting. கரெக்டாக ரிஃப்ளெக்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த சவுண்டோட டிரான்ஸ்மிஷன் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் சைடு வால்ஸ் டெக்யூசிங் அப்படின்னா இட் ஷுட் ஸ்ப்ரெட். டெக்யூசிங் மீனிங் இந்த இடத்துல என்னன்னா ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது சைடு வால்ஸோட ரோல். நெக்ஸ்ட் ரேர் வால்ஸோட ரோல் என்னவா இருக்கணும்னா அப்சார்பிங், நாட் ரிஃப்ளெக்டிங். ஏன் if you take a classroom or a concert hall or a cinema theater, rare wall பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான ரோல் வந்து should absorb the sound. Why? ஏன் வந்து ரேர் வால்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய வால் சவுண்ட் அப்சார்ப் பண்ணணும்னு சொல்றாங்க? என்ன லாஜிக் இருக்கு? என்ன லாஜிக் இருக்குமா? ஏன் பின்பற்ற இருக்கக்கூடிய வால்ஸ் வந்து சவுண்ட் அப்சார்ப் பண்ணணும்? Any idea? ஓகே, நான் வந்து ரேர் வால்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அங்கேருந்து மறுபடியும் சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த டேரக்ஷன் வந்து it should be from the left to right and not from the right to left. That is why rare walls should absorb the sound. Okay. Next floor வந்து should have carpet. ஏன்னா அங்கேயும் வந்து sound waves should be absorbed. Carpet will have the highest absorbing power. And lastல next fifth point பார்த்தீங்கன்னா ray diagram analysis. And that is helpful for shaping the ceiling and wall. இப்போ நமக்கு ceiling வந்து சில ஆடிட்டோரியம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக இருக்கும். என்ன காரணம்னா நமக்கு அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஸ்டெப் வைஸ் அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஏரியா இட் ஷுட் ஹேவ் டு டிஃப்யூஸ் தி சவுண்ட். அதாவது ஸ்ப்ரெட் பண்ணணும், ஏன்னா அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சவுண்ட் ரீஇன்ஃபோர்சிங் சிஸ்டம், அடிஷ்னல் செட்டப், ப்ரெஷர் அவுட் ஸ்பீக்கர்ஸ். இந்த அளவுக்கு நம்ம ஆர் ரீஇன்ஃபோர்சிங் சிஸ்டம் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பெட்டர் கிளாரிட்டி. லாஸ்ட்ல பால்கனி கன்சிடரேஷன் that will influence the seating capacity, the number of occupants and also the volume required, ceiling height எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும் if you consider the balcony. கரெக்டா? And also it reduces the distance between the audience and the stage. ஏன்னா நமக்கு பால்கனி ப்ரொவைட் பண்ணலன்னா for a same constant number of occupants we need to produce more row on the floor. But if you provide a balcony, you can able to increase the distance between the source and the crowd. That is the main objective. Clear, Amma? Yes, sir. So acoustic protection or acoustic design relatable terms and yes codes, and also நமக்கு இந்த கோடை பேஸ் பண்ணி வாட் ஆர் த டிசைன் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேவா? நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அகைன் வி கோ ஃபார் த ரெகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஆல்ரெடி நம்ம ஸ்கப்போல்டிங்லேருந்து கண்டினியூ பண்ணோம் இல்லையா? மார்க்கிங், ஃபவுண்டேஷன், பிரிக் ஒர்க், மெஷனரி, ஸ்கப்போல்டிங். அதுலேருந்து வி கோ ஃபார் அதர் ஸ்ட்ரக்சரல் ஒர்க். அதுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் subsequent practices என்னென்ன to complete the frame.
complete the build அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம்.